யோ சாகுறேகே ஐஜி உடனே சொல்ல வேண்டியதானே அதை விட்டு நாளா தெரியும் மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா நாளா தெரியும் சுத்த விட்ட யோ நான் தான் பெரிய ஹோட்டலுக்கு எதுக்குன்னு சொன்னல மெட்ராஸ்ல எல்லா ஹோட்டல்னா பெரிய ஹோட்டல் எந்த ஹோட்டலுக்கு ஏத்தாப்லன்னு சொன்னீங்க ஐஜி வீட்டுக்கு எதுக்கு ஹோட்டல் சொன்னலையா அடச்சி தக்கியா இருங்க முதல்ல மூஞ்ச மகர கட்டையும் பாத்தீங்களா கஸ்மாலா இம்மாம் பெரிய வாய் தாரு பூசணிக்கா உங்களெல்லாம் வச்சு இஸ்தியம் உடம்பே புண்ணா போச்சா ஒரு புல் அச்சாதான் எனக்கு சரி வரும் இறங்க திரும்ப எப்படி இறங்க முடியும் கொஞ்சம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க பேசுறான் பேச்சு ஏ வாட்ச்மேனே கொஞ்சம் வெளியே வாப்பா வாட்ச்மேனா என்ன வேணும் உனக்கு ஐஜிய பார்க்கணும் அம்மா யார் அவங்க குமாரசாமி அக்கா பையனே இன்னொருத்தர் வந்திருக்காருமா குமாரசாமி அக்கா பையனா சரி வர சொல்லு வா 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 ஆமா ஆமா குமரமா சரி 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 நல்லா இரு நீ யாருன்னு சொன்ன நான் தான் குமாரசாமி அக்கா பையன் இது அவரோட பொண்ணு என்னப்பா இது குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு இப்ப நீ வேற வந்திருக்க ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்கானா ஐயோ இவதான் அவர் அக்கா பையன் நான் ஒரு பொண்ணு ஆமாம்மா நான் தான் உண்மையான அக்கா பையன் என்ன ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா என் பேர் மாடசாமி செட்டியார் ஒண்ணு இல்லப்பா ஆமா இவனா இவன் எப்ப இங்க வந்தா கூப்பிட்டீங்களாமா என்ன செட்டியார் இது குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு எது இவன் எங்க மாமாவுடைய அக்கா பையனா ஏமா இவன் சுத்த பிராடுமா எங்க மாமா கூப்பிடுங்க நேரா வச்சு விசாரிப்போம் மாமா இங்க எங்கேயா இருக்காரு பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவரை இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு என்னது எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா ஏமா அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி போட்டுக்கிட்டு ஆட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா என்னப்பா குழப்புறீங்க என்ன செட்டியார் இது ஒரு நிமிஷம் பொறுங்கம்மா இப்போ வந்துடுறேன் பாத்தீங்களா பயந்து ஓடுறா பாருங்க அம்மா எங்க மாமா பேசுறாரு குமாரசாமியா எங்க மாமா மாமா ஆமா உங்க மாமா தான் பேசுறேன் ஹலோ சொல்லுங்க நான் தான் ஆமா ஓஹோ அப்படியா சரி 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 இருக்கு இப்ப பாத்தீங்களா சொன்னாரா உண்மையை சொன்னாருப்பா அவர் என்ன சொன்னார்னா என்ன சொன்னாரு? உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானாமே ஆமா பழனிசாமி அவன் தான் இவர் எது பழனிசாமியா எங்க அண்ணன் பழனிசாமியா அண்ணே அண்ணே போதுமுடே நம்ம பிரிஞ்சது போதுமுடே இதுக்கிட்ட அவ்வளவு உரிமையோட அடிச்சா நீ என் தங்கமே ஏன் ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச என்ன சொல்ல வர இல்லன்னு நம்ம ஊர் நீல நான் பிளாஷ்பேக்கா நீ நானும் குளிக்கும் போது உன் டவுசரை ஏன் டவுசர் நினைச்சு முள்ளு மேல தூக்கி வீசினியே நான் உள்ள ஞாபகம் இல்ல நான் இல்லையா எனக்கு நான் இருக்குண்ணே சரி அந்த ட்ரவுசர் என்ன பண்ண அதுக்கப்புறம் 10 வருஷம் விடாம நான் யூஸ் பண்ணனே அப்புறம் பங்காளி இது யாரு தெரியுமா நம்ம மாமா பொண்ணு அழகி ஏன் உனக்கு இவ ஆஹா இவன் பார்த்து கவுந்துருவா போல் இருக்கு எப்படி இருக்கிய மாமா இப்படி நாள் எங்க இருந்திய அவர் எங்க இல்ல இங்கதான் இருந்தாரு சரி பங்காளி நாங்க ஊருக்கு கிளம்புறோம் மாமா இல்லைங்கும் போது எங்களுக்கு இங்க என்ன வேலை பாப்போம் எனக்கு கொஞ்ச நாள் இங்க இருந்து சுத்தி பார்க்க அடியே உனக்கு நான் சுத்தி காட்டுறேன் ஏன் கூட வாடி போவோம் நீ தள்ளியா தள்ளியாவா நான் எல்லாம் வேற வழியில தள்ளி போறேன் உன்னைய ஐயோ ட்ராக் வேற ரூட்ல போதே அடியே இந்தாடி பங்காளி மேல இருக்க மோகத்தை கலைக்கணும்னா அழகிய பிசிக்கலா டச் பண்ணணும் அவளா வந்து நம்ம மேல விழுகிற மாதிரி செட்டப் பண்ணி உடம்பு ரீதியா ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திட்டோம்னா ஒரு வைப்ரேஷன் அதாவது ரசாயன மாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் நம்ம பங்காளி பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டோம் வர்ற மாதிரி தெரியுது ஒன்றிய உடைச்சிட வேண்டியதான் பிசிக்கல் டச் ஒர்க் அவுட் ஆயிருச்சா ஓ கனவா இத உண்மையாக்கிற வேண்டியதான் கண்ணு மிக்கிற நேரத்துல கனெக்ஷன் கை மாறிடுச்சையா கதவை வேற முடிக்கிட்டாங்க இப்ப என்ன பண்றது ஹலோ மே ஐ கம்மிங்
நல்ல வேலை தாப்பா போடல. இதுக்குள்ளதானே வந்துச்சுக்க. எந்த ஏப்பா பங்காளி இருந்து ஏன் பாவத்தை கை வைக்கிறீங்க? நியாயமா அது? அறிவு இருக்கா அவனுக்கு? நானா ஏன் கை வச்சேன்? எப்பா அந்த பிள்ளை தான் தெரியாதனமா மேல வந்து விழுந்துட்டா. அதான் ஜாக்குன்னு பொம்பளை பிள்ளை புதருக்குள்ளே போய் செட்டில் ஆயிடுச்சு. சட்டுப்புட்டு உதறி விட்டு எந்திரிப்பா, பதறுப்பா எனக்கு. ஏய், நான் ஒண்ணும் தெரியாம வந்து விழல, தெரிஞ்சுதான் வந்து விழுந்தேன். தெரிஞ்சு விழுந்தியா? ஏன்? இந்த வீட்டுக்கு இவங்கதான் சரியான மேஸ்திரி. ஐயோ, இவன் பல வீட்டை கட்டின வண்டி. இருக்கட்டுமே, இந்த வீட்டையும் சேர்த்து கட்டட்டும். அட பாவி, சோத்த திங்கிறியா இல்ல வேற என்னத்தையும் திங்கிறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எம்பட்ட தைரியம் உனக்கு? இப்படி பண்ணிட்டியே நீ, என் வாழ்க்கையே அழிச்சிட்ட. என்னாச்சு? அவளே கேளுங்க. என்னாச்சு? அவகிட்ட கேளுங்க. வந்து சொல்லுங்க, என்னாச்சு? இத பாருங்க, நான் தூங்கும் போது என் கழுத்தை தாலியை கட்டிவிட்டாங்க. அப்படியாயா? அப்படித்தான். ஒரு பொண்ணு தூங்கி இருக்கும் போது கழுத்து தாலி கட்டி வெக்கமா இல்ல உனக்கு? முடிச்சிருந்தா ஒத்துக்க மாட்டான்ல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அடிக்காதீங்க. கையெடுங்க, கையெடுங்கன்னு சொல்றேன்ல. 1000 தான் இருந்தாலும் அவ என்ன தொட்டு தாலி கட்ட மேஸ்திரி என் புருஷன். ஆமா, இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல யாரும் தலையிட வேணாம். ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கடைசி வரைக்கும் இப்படி இருந்திருங்க. நீங்க கிளம்பலாம். இப்பயே கிளம்பல எப்படி பங்காளி? இருந்து பசங்க முடிச்சுட்டு காலையில முதல் பசங்க கிளம்பிடுறோம். காலையில அவன் மனசு மாறினா நான் பொறுப்பு. ஆத்தி, நான் இப்பயே கிளம்பிடுறேன் சாமி. மன்மதராசா மன்மதராசா. ஐயா, நம்ம வீட்டுக்கு மருமக வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு மருமக வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு மருமக. ஏன்டா நடு ஆளு நின்னுட்டு மருமக மருமகன்னு ஏலம் போடுற? இங்க பாருங்க. டேய், என்னடா இது? நீ எனக்கு பொண்ணே பார்க்க மாட்டேங்கிற, நானே ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கிட்டேன். எப்படி? உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவேன். இந்த வீட்டுக்கு ஏன்டா வந்த? அப்படியே ஓடி போயிரு. ஏன் எல்லா சொத்தையும் நீ ஏப்ப எல்லாம் பாக்குறியா? ஏய், சொத்தை பத்தி பேச உனக்கு அருகதை கிடையாது. உனக்கு தான் எந்த அருகதை கிடையாது. நீ இப்படி எல்லாம் செய்வேன் தெரிஞ்சுதான் உங்க அப்பன், அதாவது என் தாத்தன், எல்லா சொத்தையும் என் பேருக்கு உயிர் எழுதி எடுத்துட்டு போயிருக்கான். இப்ப நான் பார்த்து உன்னை வெளியே அனுப்பலாம். போவீங்க. டேய், கெட் அவுட். மகனே, என்ன ரொம்ப இறங்கி வந்துட்டு? சொத்து மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. மருமக மகாலட்சுமி இருக்கிறடா. இதையாச்சும் நம்பலாமா? சத்தியமா சொல்றேன். இப்ப நான் மேல போலாமா? போங்கப்பா. அப்ப பஸ் நைட் ஏற்பாடு எல்லாம் அப்பா ஏற்பாடு. அப்பான்னா அப்பாதான், மகனா மகன் தான். கீழ இருக்க கால் உனக்கு, மேல இருக்க கால் எனக்கு. கரெக்டா? போப்பா, போறா ஜாத்தி. முகம் சிவந்த அடா அடா அடா, என் கொலை விளங்க வந்தவளே. ஐயா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப இறங்கிட்டீங்க. போடா, போ. வீட்டுக்கு விளக்கேத்த வருவானா வீட்டை கொளுத்துறா போல இருக்கு. ஓடியோ 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 ஓடியோ. என்னங்க இது? கூடையில முட்டையும் குடத்துல பாலும் இருக்கு. அதுவா, உட்கார் சொல்றேன். அடி என் செல்லம், முதலில் ஒன்டே மேட்ச் இல்ல, வேர்ல்டு கப் மாதிரி தொடர்ந்து விளையாண்டு ஜெயிச்சாதான் சாம்பியன் பட்டம் வாங்க முடியும். கிரிக்கெட்டுக்கு பேட்டும் பாலும் தானே வேணும். பாலும் முட்டையும் எதுக்கு? இவ யாரா புரியாதவளா இருக்கா? பாம்பு எதுக்கு தெம்பா படம் எடுத்து நிக்குது? முட்டையும் பாலும் சாப்பிடறானே. அப்ப இங்க பாம்பு இருக்கா? நீங்க பாம்பு வளர்க்குறீங்களா? ஆமா, பாம்பு வந்து பெருசா படம் எடுத்து நிக்கும். நீ மகடி ஊதி அடக்கு. அடக்குறியா? அடக்குறியா? யார என்ன கதை தட்டுறது? சரி, யாருன்னு போய் பாரு. யார் நீங்க? என்ன வேணும்? என் பிள்ளைக்கு அப்பா வேணும். இங்க வந்து கேட்டா இவன் முகத்தை நல்லா உத்து பாருங்க, இவன் அப்பா யாருன்னு உங்களுக்கே புரியும். இப்ப புரிஞ்சுதா? கூடையில முட்டையும் குடத்துல பாலுமா முதராத்திரி அறைக்குள்ள வந்தாரு. அன்னையில இருந்து 9வது மாசத்துல கரெக்டா இவன் பிறந்துட்டான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அனுப்பி விட்டு கதவை தடுத்து வாபுல. நீங்க சொன்ன பாம்பு குட்டியோட வந்திருக்கு. வந்து பதில் சொல்லிட்டு போங்க. பாம்பு குட்டியோட வந்திருக்கா? 2 பாம்பா வந்திருக்கு. என்னடி சொல்ற? யாருமா அது? பெங்களூர் எஸ்டிடி பூத். மறந்துட்டீங்களா? பெங்களூர் எஸ்டிடி பூத்தா? அங்கதான் நம்ம காதலே ஆரம்பிச்சது. காதலா? சென்னைக்கு எஸ்டிடி பேசணும்னு வந்தாரு. 10 ரூபாய் கம்மியா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு வந்த கோவத்துல ஒரே அரைதான். அரை வாங்கிட்டு பேசாம போயிட்டாரு. அடுத்த நாள் போன் பண்ணணும்னு வந்தாரு. 10 ரூபாய் கம்மியா இருக்குன்னு மறுபடியும் கண்ணத்தை நீட்டினாரு. எனக்கு உங்ககிட்டயுமா? அங்க கேளுங்க. இரு இரு இரு. கோயிலையே தாலிய கட்டிட்டு அதுக்கு எதிரில இருக்கிற ஹோட்டல்லையே அவசர அவசரமா ஹனிமூனையும் முடிச்சிட்டாரு. அடி பாவி. டேய், இங்க பாரு, நம்ம கதையை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கா? இங்க பாரு, மரியாதையா போறீங்களா? போலீஸ் போன் பண்ணிடுவேன். அட பாவி மனுஷா. டேய்,
நெஞ்சிலே அடிக்கிற நீ நீ பண்ண வேலைக்கு உன்னை நெஞ்சில மட்டுமாயா அடிக்கணும்? ஒரு பொண்ணை ஏமாத்தி ஒரு குழந்தையையும் கொடுத்துட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? குழந்தையா? சுமனா ஏன்பா அம்மா மாதிரி என்ன அழகா பெற்றிருக்க கூடாது? அந்த மாதிரி ஏன் என்ன அதிகமா பெத்த? ஊருக்குள்ள என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. அசிங்கமா இருக்குது. என்ன முறைக்கிற கருங்குரங்க? இதுக்கு மேல பேசுற அப்படியே குறவலைய கடிச்சு குறவலையில ஆஸ்கன். ஏன் பத்துக்குள்ள எப்படி மிரட்டுறீங்க? அண்ணே தரது உன் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த குறுப்பு யாருன்னே தெரியாது. கூடையில முட்டை, குடத்துல பாலு, எஸ்டிடி பூத்து, கன்னத்துல அரை, கோவில்ல தாலி, இதெல்லாம் கரெக்டா சொல்றாங்களே, எப்படியா? அதான எனக்கு தெரியல. மகனே, அப்பா மகனே, அப்பா என்னப்பா நடக்குதுங்க? அதத்தாண்டா நான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஏன்டா இப்படி செஞ்ச? செஞ்சிடா நீ சொல்ற பார்த்தா சேர்த்து வச்சிட்டு போற போல இருக்கு. அப்பா இன்னமும் எனக்கு சாந்தி முகூர்த்தமே நடக்கலப்பா. அப்பா, அப்ப சாந்தி முகூர்த்தமே நடக்கலையா? ரொம்ப நல்லதா போச்சு. பேசி முடிச்சிட்டு அப்புறமா சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். வா புறப்படு. வாடா. அடியே தரசு, இங்க ஏதோ கூட்டு சதி நடக்குது. நம்ம இங்க நிக்க வேணாம், சிக்க வேணாம், போய் ஆக வேண்டிய வேலையை பாப்பா. அந்த ஆளுக்கு கூப்பிடுற வாடி. வா 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 மாமா மாமா. நீ ஏன்டா இதுல வந்து படுத்திருக்க? முதல்ல எங்க அம்மாக்கு ஒரு வழியை சொல்லு, அப்புறம் என் சித்தியை தொடு. என்ன தெரியுது? நான் உனக்கு சித்தியா? ஆமா, எங்க அம்மா தானே ஃபர்ஸ்ட். எங்க முதல்ல உங்க பிள்ளை கூட்டிட்டு வெளிய போயிடுங்க. ஐயோ இவன் ஏன் பிள்ளை இல்லடி. டேய் இந்திரா இந்திரா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. ஐயோ இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு சாட்சி வேணுமா? நீங்க என்கிட்ட எஸ்டி புத்ல சொன்ன மாதிரியே அவனும் சொல்றானே, நான் என்ன முடிவு. என்னையா இல்லடா, சப்பாத்தி சாப்பிடுறீங்களா சாதம் சாப்பிடுறீங்களா? ஏன் பொண்டாட்டி எங்க? சின்னவங்க போடுவாங்க, பெரியவங்க போயிட்டாங்க. பெரியவங்க போடுவாங்க, சின்னவங்க போயிட்டாங்க. அவனுக்கு திண்டானுங்களா? 2 பேரும் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு போயிட்டாங்க. இப்ப பாடுறா, அவளுக்கு 2 பேரும் என்ன பண்றேன்னு பாரு. பார் பார் 2 பேரும் என்ன பண்ணுவாரு? யாரு? இரவினில் ஆட்டம், பகலில் தூக்கம். குடிச்சிருக்கீங்களா? கலாட்டா பண்ணான்னு வந்திருக்கீங்களா? இந்நேரத்துல எவனாச்சும் வந்து கட்டின பொண்டாட்டிட்ட கலாட்டா பண்ணுவானா? நம்ம மகன் பாபு இருக்கான்ல, பாபு, அவனுக்கு ஒரு தங்கச்சி வேணுமா, ரெடி பண்ணி தருவோமா? என்ன அப்ப பொண்டாட்டின்னு ஒத்துக்கிற மாட்டேன்னு சொன்னவன் இப்ப என்னடா இப்படி பேசுறானேன்னு பாக்குறியா? அது அந்த பொண்டாட்டி முன்னால சும்மா நடிச்சேன். இவ்வளவு அழகா கவர்ச்சியா சீம பசு மாதிரி இருக்க பொண்டாட்டிய எவனாச்சும் தனியா படுக்க விடுவானா? இத பாருங்க, அவளுக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தள்ளி வச்சுட்டு வாங்க. பாபுக்கு ஒரு தங்கச்சி என்ன, 9 தங்கச்சி பெத்து கொடுக்குறேன். அடியே, ஆசையா வந்த புருஷனை அல்வா குடுத்து ஏமாத்த பாக்கவரு என் தங்க. என்ன திடீர்னு 10 வரல காட்டுறா? என்ன என்னென்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா? யாரு இவ? ஏமா அப்பா அவுட்டா? காலையில 7 மணி வரைக்கும் இப்படி வாய பொளந்த பாட்டுக்கு தான் கிடப்பாரு. நீ போய் அவகிட்ட வத்தி வச்சுட்டு வா. வத்தி தானே வச்சுட்டா போச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துக்கோ. சரிம்மா. என்னடா இந்த நேரத்துல? சித்தி, எனக்கு தூக்கம் வருது, தூங்கலான்னு வந்தேன். அதுக்கே இங்க வந்து படுக்கிற உங்க அம்மா கிட்ட போய் படுக்க வேண்டியதானே? அங்கதான் உன் புருஷன் ரவுஸ் பண்றானே. என்னடா சொல்ற? என் வயசு என்ன? என் கண்ணு முன்னாடி எங்க அம்மாவை இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி கிஸ் அடிக்கிறான், கும்மாளம் போடுறான். என் பாபுவுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு எங்க அம்மாவை தொல்லை பண்றான். ஐயோ, என்ன இங்க இருக்கு? ராத்திரி பூரா இங்கதான் இருந்தனா? ஐயோ, என் துணிமணியா நடக்கானா? ஆகா, ஏதோ தப்பு நடந்திருக்கு போட்டிருக்க ஐயா. இடத்த காலி பண்ணிட வேண்டியதான். ஏன்
கதை சத்துற? ராத்திரி இங்க என்ன நடந்ததுன்னு பாபு என்கிட்ட சொல்லிட்டான். ஐயோ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடி. தண்ணிய போட்டு உள்ள போய் கலாட்டா பண்ற மாதிரி நடிச்சோம்னா ஓடிவா நடந்து அப்படி பண்ணேன். புரிஞ்சுக்கடி. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு அவதான் இல்லைன்னா அவ கூட இப்படி தொலை வேண்டியதானே. எதுக்கு இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? நான் என்ன ஏய் இடுப்பு. ஏயா கொஞ்ச நாள் கேப் விட்டேங்கிறதுக்காக இப்படியா முரட்டுத்தனமா நடந்துக்கிறது? முரட. ஏண்டி வெந்நீர் வச்சிருக்கியா? நான் குளிக்கணும். நான் உனக்கு வெந்நீர் வச்சு கொடுக்கணுமா? ஐயோ அடியே 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 அப்படி பார்க்காத. கண்ணுல பல்ப் தெரியுதுமா? சொன்ன கேளுமா, என்னை நம்புடி. ஐயோ நான் சொல்றத நம்பாம தள்ளி விட்டு போறாளே, தள்ளி விட்டு போறாளே. ஆமா அவன் என்ன உடம்பெல்லாம் அசதி முரடேண்டு போறா, ஆனா நம்மளுக்கு அசதியே இல்ல. ஒருவேளை நம்ம பவர் நம்மளுக்கே தெரியலையோ. இன்னும் இந்த வீட்டுல என்னென்ன நடக்க போதோ, எங்க போய் முடிய போதோ தெரியலடா. நான் ஒருத்தருக்கு வேலை விஷயமா சொல்லியிருந்தேன். சினிமா கம்பெனில அவனுக்கு என்ன வேலைப்பா தெரியும்? ஒரு என்ன வேலைனாலும் செய்வாருங்க. அட முதல்ல இப்படித்தாப்பா சொல்லுவாங்க, அப்புறம் நமக்கே வேட்டு வச்சுட்டு ஓடி போயிருவாங்க. அந்த மாதிரி ஆள் இல்லைங்க, நன்றி உள்ள ஜாதிங்க. அப்படியா? ஐயோ இன்ஜினியர் பட்டை வாங்கிப்பாங்களப்பா. ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களா பாவி பயலே. படமே முடியல, அதுக்குள்ளேயே பாதி வேட்டிய கிழிச்சுட்டா. இவருதான்டா பணம் போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசரு. இவன் யாரு பாரு? இவனுக்காக தான் உங்ககிட்ட வேலை கேட்டேன். இவனுக்காக என்ன எந்த கல்யாணம் கிழிஞ்சுச்சோம். நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஜோசியம் பார்த்தாங்க. உன் கிளிட்ட சொல்லி என் பேருக்கு ஒரு ஜோசியம் பார்ப்பா. பேர் என்ன? பேரு முருகதாஸ். என்ன விஷயமா பாக்கணும்? ஒண்ணும் இல்ல, எங்க கேட்டாலும் வேலை கிடைக்கல. ஒரு கதாசிரியர் பார்த்தா அதுவும் முடியல. பேசாம ஒரு டைரக்டர் எல்லாம் பாக்குறேன். ஒரு நல்ல புடிச கடப்பான பார்த்து சொல்லு. ஏன் அவன் வேட்டையை கிழிச்சிட்டு போறதுக்கா? அதே வேட்டையும் கிழிக்கிறதா? அது எப்படியா உனக்கு தெரியும்? மாசி ப்ரொடியூசர் தெரியுதா? இந்த அரைக்கடா நீ கிழிச்ச பாதி வேட்டி. ஆடு மாடு கோழி எல்லாம் வித்து படம் எடுக்க வந்த என்ன, என்னைக்கு நீ பாதி வேட்டியை கிழிச்சிட்டு போனியோ அன்னையில இருந்தே பைனான்ஸ் கிடைக்காம படம் பாதியில நின்று வச்சுறான். உன்னை சும்மா விட மாட்டான். என் பொழப்ப பாடுறா, என் பொழப்ப பாடுறா. டேய் பணப்பொட்டியை கிழிப்பொட்டியாக்கணும். தண்டாளன்டா நீ. குறவனை கடிச்சு கொந்தளிக்காதே ஐயா. ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு தயாரா வேண்டிக்கிட்டு எங்க பாரு. நான் எந்த போலீசர் வாழ்க்கையை அழித்தது இல்லையா? உன்னை கையெழுத்து கும்புறி சொல்லையா? குறவனை கடிக்காத. குறவனை குறவனை. சின்னையா சின்னையா, என்ன வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வேன் வந்து நிக்குது. போலீஸா? ஆமா ஐயா, உங்ககிட்ட பொண்டாட்டி பொண்டாட்டி சொல்லிக்கிட்டாலே அந்த திலகவதி, அவ போலீஸ்காரியா. போலீஸ்காரியா? ஆமா, உங்க அப்பா வர கைது பண்ணிட்டா. என்னடா சொல்ற? வாடாங்க. மிஸ்டர் முருகதாஸ், இவர் உங்க அப்பா இல்ல, பழைய கேடி சங்கிலி. உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி உங்க அப்பாவை கொலை செஞ்ச கொலைகாரன். இத கண்டுபிடிக்க வந்த சிஐடி ஆபீசர் தான் நான். இன்ஸ்பெக்டர், டேக் ஹிம் அவே. ஏமா கை விலங்க நீங்க எடுத்துவீங்க, வாட்ச் மோதிரத்துல என்கிட்ட கொடுத்துருவீங்கல்ல? ஷட் அப். சரசு, உங்க ஃபர்ஸ்ட் நைட்டை குழப்பினதுக்காக என்ன மன்னிக்கணும். எனக்கும் உங்க புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் நிரபராதி. அவருக்கு ஒரே வைஃப் நீங்கதான். நான் வரட்டுமா? மிஸ்டர் முருகதாஸ், மறுபடியும் சொல்றேன், ஐ எம் சாரி. தேங்க்யூ.